அடுத்ததா எந்த கேரக்டர் நுழைக்கலான்னு என் தலைக்குள்ள தபலா வாசிச்சுக்கிட்டு இருந்த போது தான் கைகாக்க மாட்டினாப்ல மண்டைக்குள்ள நான் நிக்கிறான் பாருங்க சிரிச்சுக்கிட்டு. இந்த டவரா வாங்கினா தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா பாருங்க டீமனுக்கு கெட்ட போட்டு வந்த மாதிரி இருக்கேன். டீமன் மாதிரியே தெரியல, பார்த்தா எரிச்சலா தான் ஒரு கேரக்டர் பார்த்தாலே. அந்த அளவுக்கு கேரக்டரோட டிசைன் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு கேரக்டரை பார்த்து நமக்கு கோவம் வருதுனாலே அந்த கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மலுமட்டையானோட கேரக்டர் எனக்கு பிடிக்கலாட்டியும் இந்த வாய்ஸுக்கு நான் அடிமை. எந்த வாய்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஜாப்பனீஸ் டப்பு தாங்க. இந்த மொத அந்த ட்ரெய்லர் விட்டாங்க பாருங்க இன்ஃபினிட்டி கேஸ்டிலுக்கு. இந்த ரொம்ப நாள் ஆச்சு ஜெனிக்ஸ்ன்ற மாதிரி ஜாப்பனீஸ் சொல்லியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பேசும்போது அப்படியே கையில இருக்க முடியல நெட்டுக்குச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான குரலை தமிழ் டப்பிங் தராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தனாலதான் நான் தியேட்டருக்கு போறப்ப ஜாப்பனீஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே தமிழ் டப்பிங்ல அந்த குரலை கெடுத்து வச்சிருக்காங்க. கைகாக்கோட குரலுக்கும் தமிழ் டப் பண்ண நம்ம வாய்ஸ் ஆக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரலா இருக்கு.